ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காஜு கட்லி பண்ணலாம். அதுக்கு நான் 250 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். இப்போது இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நான் 250 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூக்கு வந்து 120 to 130 கிராம்ஸ் ஆஃப் சுகர் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நல்லா பாயில் பண்ண வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும். நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா ஸ்டிக்கினஸ் தெரியணும் உங்களுக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் இன்னொரு 2 minutes நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம ஃபைன் பவுடர் அரைச்சா இல்லையா கேஷ்யூ, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் சிரப் கூட இந்த கேஷ்யூ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நவ் லெட்ஸ் ஆட் இட் லிட்டில் பை லிட்டில். சுகர் சிரப்பு பண்ணுறப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பவுடர் ஆட் பண்ணுறப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லாட்டி தீஞ்சிரும். ஸோ காஜு கட்லி வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுற டிஷ் தான். நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா சுகர் சிரப் அண்ட் கேஷ்யூ பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில், ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கீ பிடிச்சதுனால நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதே கன்சிஸ்டன்சியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு ரோலர் யூஸ் பண்ணால், இஃப் நாட் யூ கேன் யூஸ் த ஸ்பேச்சுலா. நல்லா ப்ளெயினாக பண்ணி வைக்கணும். சர்ஃபேஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கப்புறமா பீசஸ் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ த காஜு கட்லி இஸ் ரெடி ஃபைனலி. ஸோ நல்ல டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட் இஸ் ஃபைனலி ரெடி. அண்ட் நவ் லெட்ஸ் டேஸ்ட் ஹவ் இட் இஸ். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஜஸ்ட் வித் 2 fingers you can break it and the taste is really good. And details regarding for the quantity, check the description down. And if you have any kind of doubt, please do comment. And thank you so much for watching. Bye.